ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாரதாசன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நிறைய பேர் வந்து பாரதாசன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. 2026 வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டிருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதேமாதிரி கிளாஸஸ் வந்து கம்பல்சரியா நான் கம்பல்சரியா, அதேமாதிரி உங்களுக்கான பாஸ் மார்க் என்ன எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பாஸ் மார்க்கை பற்றி பார்த்துடலாம். நீங்கள் யூஜியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ் மார்க் வந்து 40 மார்க், அதே நீங்கள் பிஜியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ் மார்க் வந்து 50 மார்க். டோட்டலாக உங்களுக்கு வந்து 100 மார்க் வந்து எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் யூஜியாக இருந்தீங்கன்னா 40 மார்க் எடுத்தா பாஸ், அதே நீங்கள் பிஜியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 50 மார்க் எடுத்தா பாஸ். இது வந்து எக்ஸ்டர்னல் மார்க்குக்கு. நீங்கள் இன்டர்னல் மார்க் அதுலேயும் வந்து நீங்கள் பாஸ் ஆகணும். இன்டர்னல் டெஸ்ட்லேயும் நீங்கள் வந்து பாஸ் ஆகணும். உங்களோட இன்டர்னல் மார்க் வந்து உங்கள் அட்மின்ஸ் வச்சு போடுவாங்க. நீங்கள் அது வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கம்பல்சரியா நான் கம்பல்சரியான்னு கேட்டால் கம்பல்சரி கிளாஸஸ் தான். அதேமாதிரி கிளாஸஸ் வந்து கண்டென்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது நீங்கள் ஜாயின் பண்ண காலேஜை பொறுத்து ஆகும். நீங்கள் ஜாயின் பண்ண காலேஜில் வந்து சில நேரத்து கிளாஸஸ் வந்து வைப்பாங்க, சில காலேஜில் வந்து கிளாஸஸ் வந்து வைக்க மாட்டாங்க. அப்படி கிளாஸஸ் வந்து வச்சாங்கன்னா வீக்கெண்டில் மட்டும் தான் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கண்டென்ட் பண்ணுவாங்க. ஆஃப் டே மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் அசைன்மெண்ட் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில காலேஜில் வந்து சிஏ எக்ஸாமுக்கு கண்டென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜாயின் பண்ண நியர்பை ஸ்டடி சென்டர் காலேஜில் வந்து கிளாஸஸ் கண்டென்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து அட்டனன்ஸ் மார்க் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அட்டனன்ஸ் மார்க் வந்து இன்டர்னல் மார்க்கில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதேமாதிரி நீங்கள் அசைன்மெண்ட்டுக்கு கன்ஃபார்மாக எல்லாமே சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தனியாக இன்டர்னல் மார்க் வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து 100 மார்க் வந்து எக்ஸாம் நடக்கும். நீங்கள் யூஜியாக இருந்தீங்கன்னா 40 மார்க் எடுத்தா பாஸ், அதே பிஜியாக இருந்தீங்கன்னா 50 மார்க் எடுத்தா பாஸ். நீங்கள் எடுத்த மார்க்கை வந்து அவங்க 60க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் 40 மார்க் வந்து எப்படி ஆட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டனன்ஸுக்கு தனியாக, அதேமாதிரி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற அசைன்மெண்ட்டுக்கு தனியாக வந்து டோட்டலாக 100க்கு வந்து இன்டர் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து 40க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த 40 கன்வெர்ட் பண்ண மார்க்கை வந்து 60 மார்க் கூட வந்து ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து டீட்டெயிலாக ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் வந்து 100 மார்க் வந்து எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. அதை வந்து 60 மார்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி இன்டர்னல் மார்க் வந்து உங்களுக்கு 100க்கு வந்து கொடுப்பாங்க. அதை வந்து அவங்க 40 மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த 60 மார்க்கையும் அந்த 40 மார்க்கையும் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அதுதான் உங்களோட ஃபைனல் மார்க். இந்தமாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே அவங்க தனித்தனியாக வந்து போடுவாங்க. தனித்தனியாக உங்கள் எக்ஸ்டர்னல் மார்க்கு இன்டர்னல் மார்க்கையும் வந்து டிவைட் பண்ணி போடுவாங்க. இது வந்து மேனுவலாக பண்ண மாட்டாங்க. கம்ப்யூட்டரில் வந்து இன்டர் மார்க் வந்து அவங்களே ஃபஸ்ட்டு வந்து ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேல்யூவேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா கம்ப்யூட்டரில் வந்து உங்கள் வெப் போர்ட்டலில் உங்கள் மார்க் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அப்போ சிஸ்டமே வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஜெனரேட் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும் கிளாஸஸ் வந்து கம்பல்சரியா, அதேமாதிரி எக்ஸாம் பாஸ் மார்க் எப்படி, இன்டர்னல் மார்க் வந்து எப்படி வந்து அவங்க ஆட் பண்ணுறாங்கன்னு. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான அப்டேட் என்னன்னா உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ஆல்ரெடி நீங்கள் அட்மிஷன் போட்டவே வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லலைன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப்லேயே வந்து இந்த இயர் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுலேயே உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி நீங்கள் எல்லாமே வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. யூனிவர்சிட்டியில் ஏதாச்சும் அப்டேட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.